ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரி ஒன் டு த சேனல் பிஜன் கல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்டோட ஒரு பழைய புறா கூண்டு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பழைய புறா கூண்டு. கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இவர் வந்து இதில் ஒரு 40லேருந்து 50 புறா வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. நீங்கள் உள்ளே பார்க்கும் போதே தெரியும், அறைகள்லாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், புறாக்கள் ரொம்ப வசதியாக உட்காந்து ஜோடியாக இருக்கிறதுக்கும் முட்டை வைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கூண்டு கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. மேலே ஒரு சின்ன ஓட்டை வச்சுருக்காரு. இது வழியாக தான் புறாக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. தீனி என்ன போடுறாருன்னு பார்த்தா இப்போ லாக்டவுன் டைம்ன்றதால அரிசி தான் போட்டுட்ருக்காரு. ஏன்னா வெளியே போய் தீவனம் வாங்கி நம்மளால் போலீஸ்கிட்ட சூத்தடி வாங்க முடியாது. இருந்தாலும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா இவர் பெருசாக மெயின்டைன் பண்ணலனா கூட இவர் தீனி போடுறதும் தண்ணி வைக்கிறதும் சுற்றி இருக்க அட்மாஸ்பியரும் புறாக்கள் நிறைய வந்து வெளியே இருந்து கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணுது. அப்பப்போ அதை ஆட்டையும் போட்டுருவார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கூண்டு வச்சு மெயின்டைன் பண்ணுறது பல வருஷமானதே ஒரு பெரிய விஷயந்தான். நீங்கள் பார்த்தா தெரியும், புறாலாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி எல்லா கலர்லேயும் விட்ட புறா இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு ஆட்டங்கள்லாம் போட்டுட்ருக்கு. இந்த கூண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இவரை பார்த்து தான் நானே புறா வளர்க்க ஆரம்பித்தேன்னா பார்த்துங்களேன். அவர் புறா கூண்டை வச்சு அப்படியே கையை வைக்காமல் எந்த இதுவும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறதால தான் இந்த புறாக்கள் இன்னும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மழை வெயில்னாலும் இந்த புறாக்கள் வேறு எங்கேயுமே போனதா எந்த ஒரு கதையை நம்மக்கிட்ட சொன்னதே கிடையாது. நம்ம பார்த்தது வரைக்கும் எந்த புறாக்களும் இங்கே மிஸ்ஸும் ஆனது கிடையாது. இப்போ இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா புறா வேணும்னாலும் திருவண்ணாமலை சர்க்கிளில் சொல்கிறோம். ஒரு சென்னை விழுப்புரம் அந்த மாதிரி ரொம்ப தூரம்லாம் இல்லை, திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னா உங்களுக்கு புறா வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன புறா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் புறாக்களை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். நம்மக்கிட்டேயும் நிறைய புறா இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும், இருக்குது நிறைய கலர்ஸும் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் புறாவும் இருக்குது. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறக்காமல் பார்த்துங்க, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ளிம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டைப் ஆஃப் புறா வீடியோவோ இல்லை பெட்ஸ் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி வீடியோ ஒன்று கண்டிப்பாக செய்கிறோம். ஸோ உங்களுக்கு வேறு எந்த பெட்ஸ் பற்றி டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு மேக்ஸிமம் யார் என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோஸ் பண்ண முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ.